மாவட்டம் மதுகப்பட்டி கிராமத்தில் கீழத்தெரு, மேலத்தெரு மற்றும் சலுகைபுரம் பகுதி மக்கள் தங்களது காவல் தெய்வங்களாக பிடாரியம்மன், பொன்னழகியம்மனை பயபக்தியுடன் வழிபட்டு வருகின்றனர். விவசாயம் செழிக்க, உலக நன்மை பெருக, மக்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டி மதுகுப்பட்டி கிராம பெண்கள் ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கல் அன்று காவல் தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டு வருகின்றனர். இதற்காக பெண்கள் வளையல், மெட்டி, கொலுசு தவிர்த்து வெள்ளை சேலை அணிந்து கோயில் வாசலில் பொங்கல் வைத்து வழிபடுவதை பாரம்பரிய வழக்கமாக கொண்டுள்ளனர். நாங்கள் வந்து மாவு எப்போதுமே நாங்கள் வந்து பொங்க வைப்போம். 3 ஊர் தீர்த்தமாடி வந்து நாங்கள் பொங்க வைப்போம். அலர்கோயில் போவோம், வாரிப்பட்டி போவோம், பிரான்மலை போவோம். 3 ஊருக்கு போயிட்டு வந்து தீர்த்தமாடிட்டு வந்து ஊரை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொங்க வைப்போம். எல்லாமே வெள்ளத்தில் வந்து கட்டுறது வந்து அவசியம் வந்து நாங்கள் அதெல்லாம் வந்து எந்த ஒரு பணக்காரோ எதுவுமேன்ற மாதிரி ஏற்றுக்காரோ எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. வெள்ளை சட்டை கட்டுறதுக்கு என்ன நோக்கம்? எங்களுக்கு வந்து ஊரில் வந்து மழை பெய்யறன்ற அந்த காலத்தில் வந்து எங்கள் முன்னோர் எங்கள் சாமி வந்ததுனால வந்து நாங்கள் இது வந்து வெள்ளோட கட்டி நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிறோம். என்னென்ன வரங்கள் கேட்பாங்க? குழந்தை வரம் கேட்பாங்க, சில பேர் கஷ்டத்தில் இருக்கிறவங்க வரம் கேட்பாங்க. எல்லா வரம் கேட்பாலும் நாங்கள் கொடுப்போம். கரும்பு வந்து ஏலத்தில் கொட்டி எடுத்து போவாங்க, மீன் வாங்குவாங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆகிறது எல்லா இதுலேயுமே சொல்லுவோம். அதை நல்லபடியாக வரம் கொடுப்போம். அம்மனுக்கு நேர்த்தி கடனாக கரும்பு தொட்டில் கட்டி வலம் வருவர். விழா முடிந்ததும் நேர்த்தி கடனாக செலுத்தப்பட்ட கரும்புகள் மற்றும் விரதமிருந்து அம்மன் காலடியில் வைத்த எலுமிச்சை பழங்கள் ஏலம் விடப்படுவது வழக்கம். இந்த ஏலத்தில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் பங்கேற்பர். இதில் கரும்பு மற்றும் எலுமிச்சையை ஏலம் எடுத்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்கள் ஊர்லேயுமே எங்கள் ஊரில் கூட இந்த மாதிரி தான் நடந்தது. எல்லாரும் விவசாயிகள் கேட்பாங்க. மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து எல்லாம் வந்து எல்லாரும் போய் பேட்டி தான் ஆடிக்கிறது. மண்டையில் வச்சு சாமி கும்பிட்டு சாமிலாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கொடுப்பாங்க. எல்லாருமே விவசாயம் தான் எடுப்பாங்க. தங்க நகை இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எப்போவுமே வருஷம் எங்கள் ஊர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மன் எலுமிச்சை பழங்களை போட்டி போட்டுக்கொண்டு பலரும் ஏலம் எடுப்பர். எலுமிச்சை பழம் ஒன்று பல ஆயிரம் ரூபாய் வரை ஏலம் போவது வழக்கம். மதகுப்பட்டி கிராமத்தில் ஏழை பணக்காரர் வித்தியாசமின்றி அனைவரும் சமம் என்பதற்காக அணிகலன்கள் அணியாமல் ஒரே மாதிரியாக வெள்ளை சேலை, வெள்ளை ரவிக்கை அணிந்து பொங்கல் வைப்பது வழக்கம்.
இதற்காக 1 மாதம் முன்பே பெண்கள் கடும் விரதம் இருந்து அம்மனை வழிபடுகின்றனர். ஏலம் எடுப்போருக்கு நினைத்த காரியம் நடப்பதால் ஆண்டுதோறும் ஏலத்தொகை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மதகுப்பட்டி காவல் தெய்வங்களான பிடாரியம்மன், பொன்னழகி அம்மனை வழிபடுவோம். வாழ்வில் சகல நன்மைகளும் பெறுவோம்.